உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்று காலை திருச்சி போலீசாரால் தனது வீட்டு வாசலிலிருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி JM3 நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் IBC தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டார் என்ற விவரமும் தெரிய வந்தது. நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீனில் விடும்படி கேட்டோம். நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார். கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அவர் விசாரணைக்கு ஆஜரானார்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரிமாண்டு கேட்குறீங்க, அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க. எதற்காக கைது செய்தேன்னு குறிப்பாக காரணம் சொல்லலை. அதாவது ரீசன் ஃபார் அரெஸ்ட், கைதுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லலை, சட்டத்தில் நிறைவேறும் அளவுக்கு சொல்லலை அப்படிங்கிறத நீதிபதி காரணமாக சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த வழக்கில் நீதிமன்றம் வழக்கு பிணை கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வழக்கில் நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றும் பட்சத்தில் அவரை கைது செய்ய முடியாது.